தங்கராசு, என்ன ஆச்சு உனக்கு? தப்பு நடந்துச்சுங்க ஐயா. நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்திலிருந்து பூஜா தூக்கிட்டு போனால அது இவன் தான். நம்ம வேலு படிச்ச ஆஸ்பத்திரியில போட்டால அதுவும் இவன் தான். இப்படி எல்லாத்தையும் பண்ணி போட்டீங்க. நல்ல மாதிரி நடக்க மாட்டிட்டு இருக்கான். இவனுக்கு உசுரம். அவன் சொல்றது உண்மையா? சொல்றா. உண்மைதான். எதுக்கு இப்படி செஞ்ச? பூஜாவை நான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். அதான் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பூஜா கல்யாணம் நடக்கணுங்கிறது பூஜாவோட அம்மா ஆசை. உங்கள் எல்லார் சம்மதத்தோடையும் பூஜாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆசை. இது ரெண்டுமே நடக்கணுங்கிறதுக்காக தான். ஐயா இவங்கிட்ட என்ன பேச்சு? என்கிட்ட விடுங்கயா. விடுங்க. வேண்டாம். தங்கராசு, தங்கராசு. வேண்டாம். வேண்டாம். நான் சொல்றத கேளு. வேண்டாம். டேய் தங்கராசு, டேய் தங்கராசு உள்ள. எவன் சொல்ல கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லு? தோலை உரிச்சு போடுவேன். ஆறு மேல கையை வச்ச என்ற அண்ணனாக்கும். ஐயா மோசம் செய்துதான் அவனை விட்டு போட்டு நம்ம நாம அடிச்சிட்டு இருக்கோம். அவன் மோசம் எதுவும் செய்யலடா. நம்ம எல்லாரையும் மனுஷங்களாக்கி இருக்கா. எப்ப பாரு வெட்டுவோம் குத்துவோன்னு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அவன் பையன் என் மேல கைய வைக்கிறது கூட அவனால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. தம்பி, நாம கடைசியா இப்படி மொத்த குடும்பமா என்னைக்கு எழுதணும் உனக்கு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருடா. நாம எப்ப வாச்சோம் நம்ம வீட்டு பொம்பளைங்களை மதிச்சிருக்கோமா? கட்டிக்க போறவளோட வார்த்தைக்கு மறுவாதை கொடுத்து இதை எல்லாத்தையும் செஞ்ச இவனை எப்படிடா மோசம் செஞ்சான்னு சொல்ல முடியும்? டேய், பொம்பளைங்களை மதிக்க தெரிஞ்சவ ஒரு நல்ல பொம்பளையோட வயிற்றுலதான் பிறக்க முடியும். இவனுக்காக எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, இவங்களை நாம இன்னும் புரிஞ்சுக்கலன்னா நாம மனுஷங்களே இல்லடா. அண்ணே அண்ணே, ஏன்னு இந்த மாதிரி குடும்பத்துக்கு நம்ம பூஜாவை அனுப்பி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தானே. ஏய், இங்க வா. உன்னதான் வா. பாருங்க, உங்களை ஏமாத்தணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிற எங்களுடைய எண்ணம் நல்லா இருந்ததுனால தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இருந்தாலும் சின்ன பையன் கூட சேர்ந்து இப்படி நாங்கள் எல்லாரும் பண்ண தப்பு தான். எங்களை மன்னிச்சுங்க. இவன் சின்ன பையனும் கிடையாது, இவனை மன்னிக்கவும் மாட்டோம். ஏன்னா எங்க பொண்ணு உங்க பையனுக்கு தானே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தானே சம்பந்தி. நீங்க எல்லாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா கூட வெறிச்சோடி போயிரும். என் மனசு தாங்காது. அதனால நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா எங்க பொண்ணு கூடவே உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாம் வந்து ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலாமா? 2 நாள் இல்ல, தாராளமா 2 மாசமே தங்கலாம். ஆனா வரும்போது எங்க வீட்டுக்காரமா? ஆமா, இங்க வாங்க. வரும்போது அவசியம் இவங்களையும் கூட கூட்டு வருவீங்கல்ல? ஏன்? ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி முருங்கக்காய் சாம்பார். தனியாளா வந்தீங்கன்னா அப்புறம் தனியா கஷ்டப்பட வேண்டியது. சிவா, நீ என்ன சொல்ற? அது எனக்கு தெரியலங்க. எங்க மாமாக்கு மேல இருந்து SMS வரணும், அப்பதாங்க சொல்ல முடியும்.